மாமே ரெடியா? ரெடியா மாமே? மாமே வைபத்து. மாமே வைபத்து. மாமே சவுண்ட் ஏத்து. மாமே சவுண்ட் ஏத்து. அதுக்கு நீ மட்டும் தலைஃபானா? நாங்களும் இல்லையா? ஏதாவது ஒன்று நிரூபிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, அது நிரூபிச்சிட்டே. வாங்க, செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு ஆதிக்கு, என்னன்றதை பார்த்துலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 Star சினிமாஸ். GPU காட் பிளஸ் யூ பிளாஸ்ட் இல்ல குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. தலை 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 தலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அஜித் சாருக்கு தலைன்னு சொல்றதுக்கு பிடிக்கல, ஏகேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதை ஆணித்தரமா பதிவு பண்ணணும். அதாவது தீனா படத்துல வந்துட்டு அஜித் சார் எப்படி தலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில பெரிய விஷயமா போய் கடைசி வரைக்கும் தலைன்ற இடத்துல இருந்து அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து மாறாமே இருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயம் மாறணும் அப்படின்னு சொல்லி அஜித் சார் விரும்பினாரு, ஏகேன்னு சொல்ல சொன்னாரு. அதை எப்படிரா வந்துட்டு நம்ம நிரூபிக்கிறது? ஏன்னா ஏகே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அஜித் சாரே சொல்லியும் இன்னைக்கும் தலைன்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் தான் கூடுதல். அது மாறணும். அப்ப என்ன பண்ணணும்? ஏகே அப்படின்றதுக்கு ஒரு பாட்டு பண்ணணும். அப்படி ஒரு பாட்டு தான் வந்துட்டு குட் பை அக்லியோட செகண்ட் சிங்கிள் காட் பிளஸ் யூ பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிகளை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆலுமா டோலுமா பாட்டு எழுதினால ரோகேஷ் அவர் தான் எழுதியிருக்காரு. நமக்கு தெரியும், வேதாளம் படம் ரிலீஸ் ஆனப்பே வந்துட்டு இந்த பாடல் வரிகள்லாம் வந்துட்டு நமக்கு பெருசா தேவையில்லை. வைப் பண்ண முடிஞ்சா, கூஸ் பம்ஸ் இருந்துச்சா, என்ஜாய் பண்ண முடிஞ்சா, துள்ளி கொண்டாட முடிஞ்சா, என்ஜாய் பண்ண முடிஞ்சா எப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இருந்துச்சு இல்லையா? அது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே அனிருத்தோட வாய்ஸ்ல, அதே ரோகேஷோட லிரிக்ஸ்ல இங்க என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா, அனிருத் மியூசிக் பண்ணல, ஜிவி மியூசிக் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். பட் கிட்டத்தட்ட ஆலுமா டோலுமா வேதாளம் படத்துல எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சோ, அதை விட ஒரு இம்பாக்ட், அதை விட அப்படின்னு என்னால சொல்ல முடியல, அதுக்கு ஈக்குவலா சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு இம்பாக்டை வந்து இந்த பாட்டு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாடல் வரிகள் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதெல்லாம் தாண்டி பாட்டு கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? மாஸ் மாஸ் மாஸ். கேட்கறதுக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், தியேட்டர்ல அஜித் சாரோட டான்ஸோட பார்க்கும்போது வேற லெவல் சம்பவம் பண்ணும். இடையில அப்பப்ப வந்துட்டு அஜித் சார் வந்து அந்த ஒரு ஸ்டெப்பு, அந்த ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் உள்ள சேர்த்து இடையில மங்காத்தா பில்லா அப்படின்னு சொல்லி அந்த வரிகளை சேர்த்து இந்த ஒரு பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஏகே ஃபேன்ஸ்க்கு தலை அப்படின்றத வேணாம்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஒட்டுமொத்த ஏகே ஃபேன்ஸுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனா இந்த பாட்டு இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க ஜெயில் சாங் பயங்கரமா இருக்குன்னு அதை 100% நிரூபிச்சிருக்காரு ஜிவி அவர்கள். அதை தாண்டி நம்மளுடைய நண்பன், நம்மளுடைய பிரதர், இந்த படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன், அவருக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதை இங்க சூப்பர்வா நிரூபிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பக்காவான ஒரு டைரக்டருங்க. அடுத்த படம் இவரே பண்ணலாம். ஒவ்வொரு பாட்டும், ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு ஷாட்டும் செதுக்கி சூப்பரா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. இந்த பாட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது, என்னடா இது ஆலுமா டோலுமா பாட்டு கேட்கும்போதே கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஒவ்வொரு வரிகளும், ஒவ்வொரு விஷயங்களும் ஆதிக்கோட உள் மனசுல என்ன இருந்திருக்கு அப்படின்னா, அஜித் சார் சொன்னார்ல தலான்னு கூப்பிடாதுன்னு, யாராவது கேட்டீங்களாடா? ஏகேன்னு கூப்பிடணும்டா. எப்படி தீனால தலை தலைன்னு சொல்லி தலான்னு கூப்பிட வச்சுமா? இந்த படத்துல ஏகே ஏகேன்னு கூப்பிட வச்சு உங்களை ஏகேன்னு கூப்பிட வைக்கணும்டா. இனிமேல் தலை அப்படின்ற பேரை மறந்துட்டு நீங்க ஏகேன்னு தானே கூப்பிடணும். அதை முடிவு பண்ணிட்டாரு போல. அப்படிதான் இந்த பாட்டுல அப்படி ஒரு ஏகேவோட அந்த ஏகே ஏகேன்ற அந்த ஒரு இதா இருக்கட்டும், ஒவ்வொரு வரிகளா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும். முக்கியமா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டவுட் ஒண்ணு வருது. இந்த படம் வந்துட்டு கரண்ட்ல நடக்குதா, பாஸ்ட்? ஏன்னா மார்க்கெட் பார்த்துருக்கோம், அந்த மாதிரியான ஒரு மியூசிக், ஒரு பழைய மியூசிக் வந்து கேட்குற மாதிரி ஒரு ஃபீல். பட் இருந்தாலும் பயங்கரமா இருந்தது. ஸோ ஓவரால் வந்துட்டு பாட்டு பக்காவா பின்னி எடுத்துட்டாங்க. எண்ணில் வரக்கூடிய பால் டப்பா அவர் இருக்கார் இல்லையா, ரேப் சாங் சிங்கர், ரேப் சாங் சிங்கர், ரேப் சாங் அது எதாவது சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. ரேப் பாடுவார் இல்லையா, ரேப் இல்ல ரேப் இல்ல ரேப்
அப்படி எனக்கு வந்து அது சரியா ஃபுல்லா வராது. இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த இது பண்ணுவார் இல்லையா, அவருமே வந்துட்டு பயங்கரமா பிச்சு உதறிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் லிரிக்ஸா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே தாறுமாறு. முக்கியமா படத்தோட கோரியோகிராஃபி, சாங்கோட கோரியோகிராஃபி. ஸோ அஜித் சார் வந்துட்டு எப்படி ஆலுமா டோலுமான்னு ஒரு சூப்பரான ஒரு கோரியோகிராஃபி பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. முக்கியமா ஏன்னா அஜித் சார் இந்த படத்துல வந்துட்டு வில்லன் தானே, பேட் தானே, ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ஷோ தான் நடிச்சிருக்காரு. எப்படி போலீஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு இல்லையா. அதுக்கான பதில் கிடைக்கவே இல்லை, அந்த பாட்டுல கிடைச்சிருச்சு. ஆக்சுவலி வந்துட்டு அவர் ஜெயில இருந்திருக்காரு, இன்ட்ரோ எல்லாமே இருக்கு, ஜெயில இருக்காரு, அங்க ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கு, அதுல வந்து போலீஸ் ஆஃபீஸரோட யூனிஃபார்மா போட்டு ஆடுறாரு, அவ்வளவுதான். ஆனா அக்லி தான், பேட் தான். அஜித் சார் இந்த படத்துல நெகட்டிவ் செயல்ல நடிக்கிறார், அது தெரியும். பட் இருந்தாலும் அக்லி மிகவும் ஒரு முரட்டுத்தனமான வாலி மங்காத்தாவை தாண்டி ஒரு அஜித் சாரை, வரலாறை தாண்டி ஒரு அஜித் சாரை பார்க்க போறோம். ஸோ ஓவரால் சாங் கேட்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வைப் வந்து கிடைக்குது. ஒரு பக்காவான ஓப்பனிங் சாங் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு தாறுமாறான எப்படி ஆலுமா டோலுமா கொண்டாடணுமோ, எப்படி பார்த்தாலும் ஆலுமா டோலுமா செகண்ட் ஹாஃப்ல தான் வந்துச்சு. எனக்கும் கிட்டத்தட்ட இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல தான் ஓப்பனிங் சாங், அதாவது அஜித் சாரோட இன்ட்ரோ சாங்கே வரும்னு நினைக்கிறேன். ஓப்பனிங்ல வந்தாலும் சரி, செகண்ட் ஹாஃப்ல இருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி, குட் பை அக்லியை கொண்டாட தான் போறாங்க. GPU காட் பிளஸ் யூ பிளாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. குட் பை அக்லி இல்லைங்க, அது வேற ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்கு. அப்பா மகன் சென்டிமெண்ட் அப்படின்னு சொன்னாங்கல்ல, மிகப்பெரிய சென்டிமெண்ட் படத்துக்குள்ள இருக்கு. ஓவரால் ஓஜி சம்பவம் ஒரு சம்பவம் பண்ணுச்சு. இப்ப காட் பிளஸ் யூ பிளாஸ்ட் மாமே அப்படின்றாங்க இல்லையா, அதுவும் ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்கு, பண்ண போது. இதுக்கப்புறம் ட்ரெய்லர் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 3 நாள் ஏதோ ஒரு நாள், மேக்சிமம் 3 நாள்ல வந்துடும். படம் ஏப்ரல் 10 வேற மாதிரியான ஒரு சம்பவம் பண்ண காத்திருக்கு மாமே. ரெடியா மாமே? காட் பிளஸ் யூ மாமே. வெயிட் பண்ணுவோம். நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 12th முடிச்சிருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். என்ன படிக்க போறோம், எங்க படிக்க போறோம், எந்த காலேஜ்ல படிச்சா நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், என்ன கோர்ஸ் படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், அரசு உதவித்தொகை நமக்கு கிடைக்குமா, எஜுகேஷன் லோன் வாங்குறது எப்படி, நம்ம இன்ஜினியரிங் படிக்கலாமா, மெடிக்கல் படிக்கலாமா, லா படிக்கலாமா, பார்மசி படிக்கலாமா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாமா, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே தீர்வு ஸ்ரீ செந்தூர் கல்வி அறக்கட்டளை, ரயில் நிலையம் ரோடு, தேனி. மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஸ்ரீ செந்தூர் கல்வி அறக்கட்டளை வாங்க, உங்களுக்கான கல்லூரியையும் பாடப்பிரிவையும் தேர்ந்தெடுங்க. நீங்க 12th முடிச்சிருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எந்த கல்லூரியில் படிச்சா நல்ல கல்வி கிடைக்கும், எந்த பாடப்பிரிவில் படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், கல்வி கடன் எப்படி வாங்குவது, அரசு உதவித்தொகை நமக்கு கிடைக்குமா, நம்ம இன்ஜினியரிங் படிக்கலாமா, மெடிக்கல் படிக்கலாமா, பார்மசி படிக்கலாமா, ஆர்ட்ஸ் படிக்கலாமா, லா படிக்கலாமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே தீர்வு ஸ்ரீ செந்தூர் கல்வி அறக்கட்டளை, ரயில் நிலையம் ரோடு, தேனி. கான்டாக்ட் நம்பர் 9655400800 9655500800. ஸ்ரீ செந்தூர் கல்வி அறக்கட்டளை வாங்க, உங்களுக்கான பாடப்பிரிவையும் கல்லூரியையும் தேர்ந்தெடுங்க.